Hello students, example 5.12 3 points அப்படி எழுதியாச்சு. first point A ன்னு எடுத்துப்போம், second point B, third point C அப்படின்னு நேம் கொடுத்தாச்சு. ஸோ நம்மக்கிட்ட இந்த 3 points இருக்கு. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி 2 ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அந்த 2 ஸ்லோப்போட வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தி கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கோலினியர் அப்படின்னு ஆன்சர் எழுதிடலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நான் 2 பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன். x1 y1 x2 y2 slope of AB equal to y2 minus y1 minus 1 y2 ஓட வேல்யூ minus 1 ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது போட்டுக்கலாம். அப்புறம் y1 வேல்யூ 5. ஓகே, கீழே x2 வேல்யூ 6 ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும். x1 வேல்யூ -2 ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கா, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணிடலாமா? -1 -5 சேம் சைன் தானே, அப்போ ஆட் பண்ணி அதே சைனை போட்டுருங்க. கீழே 6 + 2 அதை ஆட் பண்ணிடுவோம். இப்போது டிவைட் பண்ணலாமா? 2 டேபிள் வச்சு மேலேங்கெல்லாம் டிவைட் பண்ணிடுங்க. -3/4. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் BC B அண்ட் C இந்த 2 பாயிண்ட் தான் எடுத்துருக்கிறேன். அதனுடைய ஸ்லோப்பு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, அப்போ இது ரஃபருக்கு எழுதுவோம். x1 y1 x2 y2 கிளியர். ஓகே, ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா? மேலே y2 மைனஸ் y1 இருக்குது. அப்போ y2 வேல்யூ 2, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும். y1 வேல்யூ -1. ஓகே, அப்போ மைனஸ் இன்ட்ரி மைனஸ் ப்ளஸ்ஸு 1 பை x2 வேல்யூ 2, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கும், அதை போட்டுருங்க. லாஸ்ட்டாக x1 அந்த வேல்யூ 6. ஓகே, 2 + 1 3. கீழே -6 + 2 லார்ஜ் வேல்யூலேருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ செப்பரேட் பண்ணி லார்ஜஸ்ட் வேல்யூக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ அந்த சைனை தான் அப்ளை பண்ணணும். ஓகே, அப்போ -4 வரும். 4 போட்டுக்கிறேன், அந்த மைனஸ் அப்படியே மேலே போட்டு விட்ருங்க. இப்போ பாருங்கள், ஸ்லோப் ஆஃப் ஏபியோட ஆன்சரும் ஸ்லோப் ஆஃப் பிசியோட ஆன்சரும் சேம். ஓகே, அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி. இதில் காமன் பாயிண்ட் வந்து பியாக இருக்கும். லாஸ்ட்டாக கன்க்ளூஷன் எழுதிடலாமா? தேர்ஃபோர் தி கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் collinear. ஓகே, அவ்வளோதான் இந்த சம்.